ஒரு அருமையான கேள்வி. உணர்வுகளினுடைய இணைப்பு அவசியமா அவசியம் இல்லையா? மனுஷன் காலங்காலமாவே உணர்வுகளால தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உணர்வுகள் இல்லைன்னா அவன் செத்து போனோம். உணர்வுகள் தான் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது, தூண்டி கொண்டிருக்கிறது. உணர்வுகள் ஒரு கலை பெட்டகம். அது நகையாக, அன்பாக, வெறுப்பாக, சோகமாக, ஏன் அழுகையாக, இப்படி பல கோணங்களிலே உணர்வுகள் வெளிப்படும். அதில் அண்ணன் சொன்னது மாதிரி காதல் இல்லாத உணர்வு எந்த உலகத்திலையும் கிடையாது. காதல் தான் மனிதனை இணைத்து வைக்கிறது. ஆசிரியர் மாணவர் உறவுங்கிறது ஒரு ஒப்பற்ற உறவு. சில பேருக்கு தான் அது கிடைக்கும். இன்னைக்கு நீங்க திருத்தணிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இப்ப நடந்த சம்பவம். பகவான் ஒரு வாத்தியார், அந்த பகவான் வாத்தியார் ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னொரு பள்ளிக்கு மாற்றப்படுகிற பொழுது அந்த பள்ளி பிள்ளைகள்லாம் முன்னால கண்ணீர் விட்டு அழுதுச்சுங்க. எங்க வாத்தியாரை மாத்தாதீங்க தயவு செய்து, எங்க வாத்தியார் இல்லைன்னா நாங்க படிக்க முடியாதுன்னு சொன்னுச்சுன்னு சொன்னா, அந்த அளவிற்கு அந்த பிள்ளைகளுக்காக உணர்வு ரீதியாக ஆசிரியர் தொழிலை பார்த்தவர் திருத்தணியிலே பணியாற்றிய பகவான் என்பது இன்றைக்கு பெற்ற வரலாற்று உண்மை. ஆசிரியர் மாணவர் உறவு அப்படிப்பட்ட உறவாத்தான் இருக்கும். நீங்க கணவன் மனைவிக்கிலே உணர்வினுடைய இணைப்பு இருந்தா தான் குடும்பம் ஜெயிக்க முடியும். அதனாலதான் ஒரு கவிஞன் பாட்டு எழுதின, ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும், ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி ஓட. கணவன் மனைவியினுடைய உணர்வின் இணைப்பு கூட வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உணர்வுகள் ஒத்து போகணும். சின்ன பிள்ளைகள்கிட்ட சொல்லுவான், டேய் அழுகாதடா, விளையாதடா, ஓடாதடா, அங்கே போகாத இங்கே போகாத, அந்த பிள்ளைகளை போட்டு கொன்னு கொலையாத்துக்கிட்டு இருக்கான். அதுவே உணர்வின் இணைப்பை அவசியம் இல்லை என்று சொல்ற அந்த குரூப் பூரா அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. வீட்டில் பிள்ளைனா அழுகத்தான் செய்யும், பிள்ளைனா ஓடத்தான் செய்யும், பிள்ளைனா ஓடும்போது கீழே விழுகத்தான் செய்யும். அதுதான் பிள்ளை. பிள்ளைய இருக்கிற இடத்துல அங்கே இருறான்னு அதுகளை போட்டு கொடுமைப்படுத்தி பின்னால வந்தாலும் அதுக்கு இஷ்டத்துக்கு அதுக உணர்வுக்கு நம்ம படிக்க விடுறதில்லை. உணர்வுகளினுடைய இணைப்பு கூட குடும்பத்திலே சரியாக இருக்கிற பொழுதுதான் அந்த குடும்பம் மிகப்பெரிய குடும்பமாக உயரமடையும் என்பது வரலாறு. பாரி முல்லைக்கு தேர் தந்தான்ங்கிறது தான் உங்களுக்கு தெரியுது. இன்னும் வரலாற்றில் எத்தனையோ இருக்கு. 300 கிராமங்களை பரிசாக தந்தான் பாரி. போறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் பரிசாக 300 கிராமங்களை தந்தான். அதனால மூவேந்தர்கள் வஞ்சமாக படையெடுத்து சென்று பாரியை கொன்று அழித்தார்கள். அதுக்கு பின்னாடி பாரி மகளிர் 2 பேரும் பரிதாபமா இருந்தாங்க. கபிலர் பார்த்தாரு, நம்ம நண்பன் செத்து போயிட்டார், நீயே நம்ம உயிரோட இருக்கணும்னு நினைச்சு சாகணும்னு நினைக்கல, பாரி மகளிரினுடைய அழுகையை பார்த்தார். உணர்வு ரீதியாக தன்னுடைய நண்பரினுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அதுக்கு பின்னாடி எங்கெங்கேயோ போய் மன்னர்கள்ட்ட எல்லாம் கெஞ்சுறார், பாரி மகளிரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு. யாரும் கட்டிக்கல. தன்னுடைய மானம் கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு செல்வக்கடுங்கோ வாலியாதனை போய் சந்திச்சார். அங்கே போய் பொருள் வசதியை வாங்கிட்டு வந்துட்டு அதற்கு பிறகு ஓரியினுடைய மைந்தர்களுக்கு அந்த பிள்ளையை கட்டி கொடுத்ததற்கு பிறகு வடக்கிருந்து உயிர் விட்டார் என்று சொன்னால் அதுதான் நண்பர்களினுடைய ஒரு ஒப்பற்ற இணைப்பு என்பதனை தமிழக வரலாறு பேசியிருக்கு. அந்த உணர்வின் இணைப்பு எல்லார்ட்டையும் இருக்குதா? அது எப்படி நீங்க அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியும்? காதல் என்பது கூட ஒரு அற்புதமான வண்ண உணர்வு. சீற்றம் கூட ஒரு உணர்வு தான், கோபம் கூட ஒரு உணர்வு தான். சமூகத்திலே அவலங்கள் நிகழ்கிற பொழுது கோபப்படுகிறோமே, அந்த கோபப்படுபவர்களினுடைய உணர்வுகளினுடைய இணைப்பு கூட இந்த தேசத்திற்கு உகந்ததாகத்தான் இருக்கும் என்று கருதி உணர்வுகளின் இணைப்பு இந்த உலகத்திலே அவசியம்தான் என்பதனை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.